ஹாய் கைஸ், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் வந்து சுண்டக்காய், தக்காளி இதெல்லாம் வந்து அருவாமனையில் அரிஞ்சால் லேட் ஆகும். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி தக்காளி எல்லாம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த பாருங்கள் இடித்து வச்சுருக்கோம். தக்காளியை நாங்கள் இடித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இடிக்கல் எல்லார் வீட்லேயும் இருக்கும் பாருங்கள். இதில் இடித்து வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லேயும் இதை வாங்கிக்கோங்க. நல்ல யூஸ் ஆகுது. வீட்டில் பொதுவாகவே நம்ம மிக்சியில் அரைச்சி செய்கிறத விட அது ஹீட் ஆகும். அப்போ டேஸ்ட்டு நமக்கு கம்மியாகும். இந்த மாதிரி உரலில் நம்ம இடித்து செய்யும் போது டேஸ்ட் அலாதியாக இருக்கும். அதனால தான் அம்மிக்கல் உரலெல்லாம் அந்த காலத்தில் செய்வாங்க. எப்போவும் நிறைய பேர் செய்கிறாங்க, ஆனால் நம்மளாம் விட்டுட்டோம். ஸோ இனிமேல் பட்டாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்போ வந்து நான் சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக தான் இந்த விஷயம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி உரலில் போட்டு இடிக்கிறது இதெல்லாம் பசங்களை கூப்பிட்டு பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ கேம்லாம் ஆடாமல் இந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க.